95% நம்ம வாழ்க்கையே வாழ்ந்துகிட்டு இருக்கு. நீங்க கடந்த காலத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க, எதிர்காலத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்படின்னு இந்த வாழ்க்கையை வாழ்றது யாரு? அங்க எனர்ஜி பின்னாடியே அங்க போகும்போது அந்த விஷயம்லாம் நம்மளோட லைஃப்ல நடக்க ஆரம்பிக்குது. அப்ப தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில நிகழ்காலத்துல வந்துட்டா நிம்மதி மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஒரு வேலையை பார்த்து முடிச்சுட்டு அப்பாடான்னு உட்காந்து கை காலை நீட்டி ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம உட்காரும்போது நம்ம கேட்டா பிரபஞ்சம் எல்லாமே கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அதே இது நீங்க கேட்காமலே பிரபஞ்சம் கொடுக்குது அப்படின்னா எப்படி இருக்கும்? என்னடா சொல்ற, நம்ம எதுவுமே கேட்காம பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குமா? உங்களுக்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே பிரபஞ்சம் உங்களுக்கு அப்படியே கொடுத்துரும். கார் நீங்கள் கேட்காமலே கொடுத்துரும், அந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் கேட்காமலே கொடுத்துரும், அந்த வேலை நீங்கள் கேட்காமலே கொடுத்துரும். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் கேட்கவே வேணாம், பிரபஞ்சம் உங்களுக்கு அதுவாக கொடுத்துரும். அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு தான் இந்த விஷயத்த நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும். அது போக நிறைய ஃப்ரீ கைடன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜ்லலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயத்துலையும் டிஃப்ரெண்டான ஃப்ரீ கைடன்ஸ் உங்களுக்கு டெய்லி ப்ரொவைட் ஆகும். இது மூலமாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், ஒரு பூஸ்டப் கிடைச்சி டெய்லி இந்த ப்ராக்டிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. அண்ட் அது போக உங்களுக்கு டெய்லி ஃப்ரீ கைடன்ஸ் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு வந்துடும். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டு அதை நீங்கள் ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ஆட் டு ஹோம் பேஜ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்பாக இன்ஸ்டால் ஆயிரும். அதில் டெய்லி ஸ்டோரி உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். அதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு அதில் நீங்கள் ஓட் பண்ணிவிட்டு அதில் வர கைடன்ஸை நீங்கள் பார்த்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். மிஸ் பண்ணாமல் அதை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி டெய்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே அதை பார்த்து உங்களுடைய டேயை ஸ்டார்ட் பண்ணுங்கள். விழிப்புணர்வு அப்படின்னா என்ன? நிறைய பேருக்கு இந்த விழிப்புணர்வு அப்படின்னா என்னன்னே தெரியாமல் இருக்குது. விழிப்புணர்வு அப்படின்னா இங்கிலீஷில் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்சியஸ்னஸ் அப்படின்னா நம்ம கவனமாக இருக்கிறது, அந்த கவனிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் விழிப்புணர்வு. இந்த விழிப்புணர்வுக்கு நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்குது. நிறைய குருக்கள், நிறைய பேர் நிறைய விதமான டெஃபினிஷன்ஸ் சொல்லுவாங்க. அப்போ இந்த விழிப்புணர்வு அப்படின்னா நம்ம சிம்பிளாக இப்போ ஆரம்பிக்கிறனால அதை புரிஞ்சிக்கும் போது கவனம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அதாவது கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் உயிரோடு இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் பார்க்குறேனே, நான் கவனிக்கிறேனே, நான் நடக்கிறேன், ஆடுறேன், ஓடுறேன், பேசுகிறேன், நான் கவனிக்கிறேன். அப்போது நீங்கள் உயிரோடு இருக்கீங்க அப்படின்னு தெரியும். அப்போ அந்த கவனிக்குது பாருங்கள், நீங்கள் உயிரோடு இருக்கீங்க தான் அப்படின்றத உங்களில் ஒரு விஷயம் கவனிக்குதா, அந்த கவனம் பேர் தான் விழிப்புணர்வு. நமக்கு பசி வந்தால் நமக்கு எப்படி தெரியுது? நமக்கு பசிக்குது, அப்போ ஒரு உணர்வு நமக்கு வருது. ஸோ ஸ்டமக்கில் ஒரு உணர்வு நமக்கு வருது, அப்போ நமக்கு பசிக்குதுன்னு தெரியுது. அந்த பசிக்கிறத ஏதோ ஒரு விஷயம் கவனிக்குது பார்த்தீங்களா, அதுதான் விழிப்புணர்வு. டக்குன்னு நமக்கு டக்குன்னு நீங்கள் நல்லா இருக்கே, ஒரு நல்ல சூப்பராக காற்றடிக்குது, என்னால் நல்லா உணர முடியுது. இந்த உணர்றத ஒரு விஷயம் கவனிக்குது பார்த்தீங்களா, அந்த உணர்வு எப்படி நமக்கு தெரியுது? ஏதோ ஒன்று கவனிக்குது. அவன் நல்லா உணர்றேன். இப்போ நீங்கள் எப்படி உணர்றீங்க? நல்லா உணரலாம், இல்லை நெகட்டிவாக இருக்கலாம். இதை ஏதோ ஒன்று கவனிக்கல, அதுதான் அந்த விழிப்புணர்வு. ஓகே, இப்போ இந்த விழிப்புணர்வை நம்ம என்ன பண்ணால் இந்த பிரபஞ்சம் நம்ம கேட்காமலே கொடுக்கும் அப்படின்னா, இந்த விழிப்புணர்வை நம்ம தெளிவாக பயன்படுத்தணும். நம்ம யாருமே இங்கே கவனமே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்களே பாருங்கள், காலையிலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ விஷயங்கள் யோசனையிலேயே இருந்தீங்க. நீங்கள் ஸ்லிப்பர் எந்த பொசிஷனில் கலட்டி போட்டிங்க அப்படின்றது ஞாபகம் இருக்கா? நீங்கள் உங்களோட வண்டி சாவி எங்கே வச்சிங்கன்னு ஞாபகம் இருக்கா? காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது எந்த பொசிஷனில் எந்திரிச்சிங்கன்னு ஞாபகம் இருக்கா? நேராக எந்திரிச்சிங்களா, அங்கிட்டா அது ஞாபகம் இருக்கா? பெட்லேருந்து நீங்கள் கீழே இறங்கும்போது கால் வைக்கும்போது ஃபஸ்ட்டு எந்த காலை நீங்கள் வச்சிங்கன்னு ஞாபகம் இருக்கா? ரெஸ்ட் ரூமில் லைட் நீங்கள் ஆன் பண்ணும்போது எந்த விரலில் லைட் ஆன் பண்ணீங்க, எந்த கையில் லைட் ஆன் பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கா? இன்றைக்கி எத்தனை தடவை தண்ணி குடிச்சிங்க அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்கள் வண்டியில் போகிறீங்கன்னா பர்டிகுலராக இந்த ரோட்டில் எத்தனை பேர் உங்களை ஓவர்டேக் பண்ணாங்க, நீங்கள் எத்தனை பேரை ஓவர்டேக் பண்ணீங்க அப்படின்னு ஞாபகம் இருக்கா? இதுக்கு முன்னாடி கடைசியாக நீங்கள் யார்கிட்டையாவது பேசுனீங்க அப்படின்னா அந்த ஃபோன் கால் எத்தனை நிமிஷம், எத்தனை செகண்ட் பேசுனீங்க அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதில் சில விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் விழிப்புணர்வாக இல்லைன்னு அர்த்தம். அதை நீங்கள் கவனிக்கலை. அப்போ கவனிக்கலை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கடந்த காலத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க, எதிர்காலத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்படின்னா இந்த வாழ்க்கையை வாழ்கிறது யாரு? அந்த கவனம் கிடையாது, நம்மளுடைய ஆள் மனது. அப்போ நம்மளோட ஆள் மனது தான் 95% நம்ம வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த 95% நம்ம கவனிக்கிறதே இல்லை. அப்போ நம்ம நெகட்டிவாக யோசிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் நெகட்டிவாக நடக்கும். நம்ம பாசிட்டிவாக யோசிக்கிறோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ 95% நம்ம என்ன யோசிக்கிறோன்றதே நம்ம கவனிக்கலை அப்படின்னா நம்மளோட லைஃப்பில்
நம்ம கண்ட்ரோலை மீறி தானே 95% எல்லாமே நடக்கும். அப்போ நம்ம பண்ண வேண்டியது இந்த கவனத்தை கொண்டு வரணும். அப்போ கவனத்தை கொண்டு வந்து நெகட்டிவாக யோசிக்காமல் நம்ம கவனிச்சிட்டோம் அப்படின்னா, நான் எப்பப்போலாம் நெகட்டிவாக யோசிக்கிறேன் அப்படின்றத கவனமாக நடக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அங்கே ஏதாவது யோசனை வந்தால் நமக்கு தெரிஞ்சிடும். கவனமாக வண்டி ஓட்டிட்டு போகிறோன்னா அங்கே யோசனை வந்தால் தெரிஞ்சிடும். கவனமாக ப்ரஷ் பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு தெரிஞ்சிடும். கவனமாக சாப்பிட்றோம் அப்படின்னா ஏதாவது நெகட்டிவாக யோசனை வந்தாலும் உணர்வு வந்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சிட்டா அதுலேயே ட்ராவல் பண்ணி நம்ம போக மாட்டோம். அதனால தான் நிறைய பேருக்கு ஓவர் திங்கிங் வருது. கான்சியஸாக இல்லாதனால, விழிப்புணர்வாக இல்லாதனால ரொம்ப யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது உடம்புல நிறையா பிரச்சனை வருது, வாழ்க்கையிலேயும் நிறையா பிரச்சனை வருது. நெகட்டிவாக யோசிக்கும் போது நம்ம நெகட்டிவில் ஃபோக்கஸ் பண்ணும்போது எனர்ஜி பின்னாடியே அங்கே போகுது. அங்கே எனர்ஜி பின்னாடியே அங்கே போகும்போது அந்த விஷயம்லாம் நம்மளோட லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை கவனமாக இருக்கணும். எப்படி நடக்கிறேன், கவனித்து நடக்கணும், கவனித்து சாப்பிடணும். அந்த மாதிரி அப்போ நான் யோசிக்கவே கூடாதா, அப்போ நான் பிளானே பண்ணக்கூடாதா அப்படின்னு இப்போ உங்ககிட்ட ஒரு வாய்ஸ் சொல்லும். பிளான் எவ்வளோ நேரம் பண்ணுவீங்க? ஒரு நாள் ஃபுல்லாக பிளான் பண்ணுவீங்க? காலையில் எழுந்திரிச்சிலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? 10 நிமிஷம் தானே தேவை பிளான் பண்ணுறதுக்கு. அப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னே எல்லா வேலையும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு நோட் அண்ட் பென் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி எனக்கு இதான் பிளான், அந்த வேலை பார்க்கணும், இந்த வேலை பார்க்கணும், அங்கே போகணும், இங்கே பண்ணணும், அங்கே அவங்களுக்கு கால் பண்ணணும், எழுதிக்கோங்க. 10 நிமிஷம் வேலை முடிஞ்சது, பிளான் பண்ணியாச்சு. ஓகே, ஃபியூச்சரிஸ்டிக்காக பிளான் பண்ணுறீங்களா? ஒரு 1/2 மணி நேரம் கூட டைம் எடுத்துக்கோங்க. அமைதியாக உட்காந்து ஓகே நோட் ஃபியூச்சரிஸ்டிக்காக அடுத்த மாதம் அது பண்ண போகிறேன், அடுத்த வருஷம் அது பண்ண போகிறேன், அங்கே வெக்கேஷன் போக போகிறேன், அந்த ஒர்க் போய் நான் ட்ரை பண்ண போகிறேன். பிளான் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சாச்சா? இப்போ ஏன் யோசிக்கணும்? அடுத்த நிகழ்காலத்தில் வாழ ஆரம்பிக்கணும். அப்படின்னு நம்ம நிகழ்காலத்தில் வாழ ஆரம்பிக்கும் போது இந்த ஆள் மனதோட கண்ட்ரோலில் இல்லாமல் நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்ற கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்கும். நம்ம என்ன உணரணும் அப்படின்ற கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்கும். நம்ம எதை நம்பணும் அப்படின்ற கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்கும். நம்ம என்ன முடிவு பண்ணணும் அப்படின்ற கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்கும். நம்ம என்ன பிலீவ் பண்ணுறோம் அப்படின்ற கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்கும். அப்படின்ற மாதிரி எல்லா கண்ட்ரோலும் நம்மக்கிட்ட இருக்கும். அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம். 95% அந்த ஆள் மனது பேச்சு கேட்டு நம்ம வாழலை. இவ்வளோ தான் விஷயம். அப்போ இவ்வளோ நாள் 95% ப்ரஷ் பண்ணும்போது வேறு ஏதோ யோசனையில் ப்ரஷ் பண்ணுறோம், வண்டியில் போகும்போது வேறு ஏதோ யோசனையில் வண்டியில் போகிறோம், இன்னொருத்தங்கிட்ட பேசும்போது ஏதோ யோசிச்சுக்கிட்டே அவங்ககிட்ட நம்ம பேசுகிறோம், அவங்க சொல்கிறத கவனிக்க நம்மளால் முடிய மாட்டேங்குது. அப்படின்னா 95% நம்மளோட வாழ்க்கையை நம்மளே வாழலை. இந்த விழிப்புணர்வு மட்டும் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேட்கவே வேணாம், எல்லா விஷயமும் உங்களுக்கு நடந்துடும். எப்படி பிரபஞ்சத்து கூட கனெக்ட் ஆயிரும், ஹை வைப்ரேஷனுக்கு போயிடும். நிகழ்காலத்தில் வரும்போது நமக்கு பயம் இருக்குமா? பயம் இருக்காது. கவலை இருக்குமா? கவலை இருக்காது. எப்போ கவலை இருக்கும்? கடந்த காலத்தை பற்றி யோசிச்சாதான் கவலை இருக்கும். எதிர்காலத்தை பற்றி யோசிச்சாதான் பயம் இருக்கும். நிகழ்காலத்தில் வந்துட்டா நிம்மதி மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஒரு வேலையை பார்த்து முடிச்சுட்டு அப்பாடான்னு உட்காந்து கை காலை நீட்டி ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம உட்காரும்போது அப்பா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுவோமா? அப்போ அந்த மூச்சு விடும்போது என்ன ஆகுது? ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. அப்போது நம்ம நிகழ்காலத்தில் அந்த மூச்சை கவனிச்சுட்டு இப்போ உள்ளது கவனிச்சா அதே மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் எப்பயுமே நமக்கு இருக்கும். அதுக்கு பேர் தான் பீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நிம்மதி. அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம நிம்மதியாக இருக்கோம் அப்படின்னா நம்ம பிரபஞ்சத்து கூட கனெக்ட் ஆயிரும், ஹை வைப்ரேஷனில் நம்ம இருப்போம். அப்போ நமக்கு இன்னும் நிம்மதி தரக்கூடிய விஷயங்கள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம பயந்தான் அதிகம் பயம் தரக்கூடிய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கும். நம்ம சந்தோஷப்பட்டால் அதிக சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கும். நம்ம நிம்மதியாக இருந்தால் அதிக நிம்மதி தரக்கூடிய விஷயங்கள் நமக்கு நடக்கும். அப்போ உடல் அளவில் நம்ம நிம்மதியாக இருப்போம், மனதளவில் நிம்மதியாக இருப்போம், எந்த பண அளவில் நம்ம நிம்மதியாக இருப்போம், ரிலேஷன்ஷிப்பில் நிம்மதியாக இருப்போம், வீட்டில் நிம்மதியாக இருப்போம், வெளியே நிம்மதியாக இருப்போம், பகலில் நிம்மதியாக இருப்போம், நைட்டு நிம்மதியாக இருப்போம். எல்லா நேரத்துலையும் எல்லா டைம்லையும் நம்ம நிம்மதியாக இருப்போம். அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய வேலை கான்ஷியஸ் இன்டென்ஷன் கூட செட் பண்ண வேணாம். நீங்கள் விழிப்புணர்வாக நிகழ்காலத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் இன்டென்ஷனே செட் பண்ண வேணாம். பிரபஞ்சமே உங்களுக்கு கார் தேவையா? கார் கொடுத்துரும். வீடு தேவையா? வீடு கொடுத்துரும். ரிலேஷன்ஷிப் தேவையா? ரிலேஷன்ஷிப் கொடுத்துரும். உடம்பு சரி பண்ணணுமா? உடம்பு சரி பண்ணிடும். எல்லாமே அதுவாக நடக்கும். இந்த மனசுன்ற ஒன்று இடையில கொண்டு வந்துட்டனால தான் நமக்கு இது நடக்கும். இது எப்படி இன்னும் உங்களுக்கு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, இந்த கை கிழிச்சிக்கிட்டோம் அப்படின்னா தன்னைத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய பவர் நம்மளோட உடம்புக்கு இருக்கா? நம்மளுடைய வாழ்க்கையை தன்னைத்தானே அதுக்கு சரி பண்ணிக்க முடியும். நம்ம தான் இந்த மனசை இடையில கொண்டு வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகிறோம். அப்போ உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஒன்று க்ரியேட் ஆகி அதெல்லாம் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். அப்போது நம்ம ஸ்ட்ரெஸ் ஆனால் தான் உடம்பு ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து நம்ம வாழ்க்கையும் ஸ்ட்ரெஸ்ஸாக போயிடும். அப்போ நம்ம கான்ஷியஸாக இருந்தால் உடம்பு
அதை சரி பண்ணுறதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிக்கும். அப்போ எல்லாருமே விழிப்புணர்வாக கான்சியஸாக இருங்க. உங்களுக்கு வேணுன்ற விஷயத்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்காமலே, தேவைப்படுற விஷயத்த பிரபஞ்சம் கேட்காமலே உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணுறேன். நம்மளோட வெப்சைட்டில் ஃப்ரீ கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, நிறைய கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. 21 days கன்சிஸ்டன்சி ப்ராக்டிஸ், 50 days ரொட்டீன் அண்ட் அட்வான்ஸ் லெவல். அதில் வந்து நீங்கள் வெப்சைட் லிங்க் கிளிக் பண்ணி அதில் போய் நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.